பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும், சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான முழு குரல். கரெக்டுங்களா? பாதி குரலை வெட்டிட்டு மீதியை விட்டுட்டு அது நல்லாவா இருக்கு? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற வார்த்தையை இப்ப எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது பாப்புலர் ஆயிடுச்சு. சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான், அதுதான் முழு குரல். நீ எல்லாத்தையும் சமமா பாக்குறேன் பேர் வழி அப்படின்னு முதலமைச்சருக்கு ஒரு போனை போட்டு, அப்பா முதலமைச்சர் ஒரு ஆட்டோ ஒன்று 10க்கு அனுப்பியிருப்பா, ட்ரெயினுக்கு போகணும்னு சொல்ல முடியாது. ஆட்டோக்காரருக்கு ஃபோன் பண்ணி, என்னண்ணே மெட்ராஸில் தனியாக நிற்கிது 4000 கோடி என்னென்ன ஆச்சு, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே மக்கள் வருத்தப்படுறாங்க அப்படின்னு ஆட்டோக்காரர் தம்பிகிட்ட கேட்க முடியாது. இப்போ தொல்காப்பியம் அதே 4 படிநிலையை பேசுது. தொல்காப்பிய சங்கி புஸ்தகம்ங்களா? இல்லை இந்த தொல் அப்படின்ற வார்த்தையே தன்னுடைய பேருக்கு பின்னாடி சில பெரிய அரசியல் தலைவர்கள் வச்சிருக்காங்களே, அவங்க சைனாக்காரன் எப்படி ஒற்றுமையா இருக்கான்? அங்க எவனாச்சும் இப்படி பிரிவினை பேசிட்டு உயிரோடு இருந்த முடியுமா? நீங்க சொல்லுங்க. நான் அந்த அளவுக்கு நான் பேச விரும்பல, ஆனா உண்மையை சொல்லுங்க. இப்ப திராவிட மாடல் அரசு கரெக்டா? திராவிட மாடல் அரசுல யாரு தலைவர் சொல்லுங்க ப்ளீஸ். இப்போதைக்கு நம்ம சொன்னோம்னா முதலமைச்சர். அப்போ மதிப்புக்குரிய முதலமைச்சர் தலைவர். அவரு தலைவர். அவங்க அந்த அரசுல வேலை பார்க்குற மற்ற ஊழியர்கள் இருப்பாங்களா இல்லையா? அங்க போலீஸ் சீஃப்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அப்ப சத்திரியர் ஒருத்தர் இருக்காருல்ல. மனுஸ்மிருதி பின்னாடி கொண்டு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை விட்டுருச்சு. அதனால இந்தியா ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. இந்த மனுஸ்மிருதி ரொம்ப பாப்புலரெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்தியர்கள் ஒன்னா. இன்னைக்கும் சொல்றேன், இவங்க என்ன பண்றாங்க? இந்த புதுசா இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல்காரங்க திரும்ப ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை பிரிக்க பாக்குறாங்க. நாம அவங்க கிடையாது, இது ஒன்றிய அரசு, நாம அவங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்கோம், நம்மளாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ற அந்த தத்துவார்த்தத்தை இப்ப நம்ம கிட்ட. நேயர்களுக்கு கீர்த்திவாசனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட இன்ஜினியர் ரமேஷ் அவர்கள் நிறைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச இருக்காங்க. அவரை வரவேற்போம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த சனாதனம் ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கு. சனாதனத்தை அழிக்கணும் அப்படின்னு மேடை போட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்னும் எந்த அளவுக்கு இறங்கி போயிருக்காங்கன்ற ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு ஒரு படத்துக்கு பேர் வச்சதுக்கு, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா எல்லா நாள்லையுமே அவர் கிரேட்டு, இது நிலையானது, இந்த சனாதனத்தை தான் நாங்கள் அழிக்கணுன்றோம் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு இறங்கி பேசக்கூடிய சூழ்நிலை. எதனால அவங்க சனாதனன்றதை இவ்வளவு தூரம் இருக்கிறாங்க சார்? அதாவது பொலிட்டிக்கல் நெரேட்டிவ் அண்ட் பிராண்டிங் அப்படின்னு ஒரு சமீப காலங்களில் இவங்க சில அரசியல் கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கூட்டமாக இருக்கிற மக்களை ஏதாவது ஒரு வகையில் பயமுறுத்தினா மாத்திரம்தான் ஒன்று சேருவாங்க அப்படின்னு அரசியல்வாதிகள் நம்புகிறாங்க. அதாவது நாய் பயந்தா குலைக்கும், பாம்பு பயந்தா சீரும், மனுஷன் பயந்தா ஒன்று சேருவான். ஸோ மனுஷனை எப்படி பயமுறுத்துறது? ஏதாவது ஒரு பிரிவு சொல்லணும். அதாவது இந்த மேலே இருக்கிறவன் நார்த்துக்காரன் வந்துடுவான், அங்கே பாரு குஜராத்தில் நடக்கிறதெல்லாம் இங்கேயும் நடந்துடும், அவன் வந்தால் இங்கே உள்ளவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துடும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லணும். ஒரு வில்லன் ஆக்குறதுக்கு ஏதாவது ஒரு கருவி பண்ணுறதுக்கு இவங்க இந்த புது வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பேர் பிராண்டிங்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக மார்க்கெட்டிங்கில் இந்த மாதிரி சோப்பு சீப்பு விற்கிறவன் கூட இதெல்லாம் பயன்படுத்துகிறான். இப்போ அது என்ன ஒன்றும் புதுசு இல்லையே சார். அதனால் இவங்க புதுசாக ஒரு 2 வார்த்தையை வச்சு அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி மக்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் அதை ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா உடைச்சிருவாங்க. அந்த கேள்வி கேட்கக்கூடிய சூழல் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துரும்னு நினைக்கிறேன். அதற்கு உண்மையான பொருள் என்ன சார்? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மேடை போட்டு பேசுகிற அளவுக்கு அதை நாங்கள் ஒழிக்கணும் அப்படின்றதுக்கு சனாதனம் அப்படின்னா நிலையானதுன்னு தான் அர்த்தமா, இல்லை எப்பயுமே நிலையானதுன்னு அர்த்தமா? இதுக்கு நான் எப்படி பொருள்னு எடுத்துக்கலாம் சார்? அதாவது சனாதனம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா, என்றும் மாறாத நிரந்தரமான தர்மம் அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்றும் மாறாதன்னா அது எப்படிப்பா, மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்போ மாறாதுன்னு நீ சொன்னீன்னா அதுவே இயற்கைக்கு விரோதமானதா இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு இது என்னன்னு தெரியாதனால நாம் இவங்க சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு சனாதனம்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும். முக்கால்வாசி நமக்கு இந்தியாவில் இருக்கிற நமக்கே அந்த கொஸ்டின்ஸ் இல்லாதனால அப்படி நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறோம். அதாவது இந்த சமூகம், இந்த பாரத சமூகன்றது நம்புகிற கூட்டம் கிடையாது, கேள்வி கேட்டு தேடுற கூட்டம். பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கும் பகவானுக்கும் நடுவில் கான்வர்சேஷன் நடக்கும்போது அர்ஜுனன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான், பகவான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் நினச்சா, டே நிற்பாட்றா,
நான் சொல்கிறேன்ல நம்புடா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு இடத்துல கூட இந்த நம்புடான்னு அவர் சொல்லலை. அதுக்கு பதிலாக அவன் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் தான் சொல்கிறார். ஒரு டயத்தில் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டுறான், நீ சொல்கிற நான் காதால் கேட்குறேன், என்னை உணர்ந்தாதான் நம்புவேன்றான். சரிடா அப்போ என்னோட விஸ்வரூபத்தை பாருடான்னு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறாரு. ஆனால் அப்பையும் கூட அவர் நம்புடான்னு சொல்லலை. இந்த கூட்டமே தேடல் கூட்டம். நம்மளுடைய தாத்தா பாட்டியிலேருந்து அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே ஒரு தேடல்லே இருந்தாங்க. அவங்க தேடின எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து புஸ்தகங்களாக எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மொத்த தேடல் அறிவும் சேர்ந்தது தான் சனாதனம். அதை ஃபஸ்ட் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சனாதன தர்மத்துக்குள்ள 6 வகையான பிரிவுகள் இருக்குது, 6 வகையான திருஷ்டிகள். இப்போ முருகனுக்கு 6 முகம் இருக்கிற மாதிரி 6 வகையான திருஷ்டி இதுக்குள்ளே இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து நியாய திருஷ்டி. நியாய திருஷ்டினா என்னென்னா, அந்த மக்கள் வந்து எதையும் கண்ணால் பார்த்தா தான் நம்புவாங்க. பிரத்யக்ஷா, அனுமானா, உபமானா, சப்தான்ற 4 சோர்ஸ் ஆஃப் நாலேஜில் பிரத்யக்ஷமாக கண்ணால் பார்த்தா தான் அவங்க நம்புவாங்க. அந்த கோஷ்டியில் உள்ள சில பேர் கடவுளை மறுத்தாங்க. ஏன்னா நான் கடவுளை பார்த்தா தான் நம்புவேன், நான் இது வரைக்கும் பார்க்கல, அதனால் இப்போ வரைக்கும் நான் நம்ப போகிறது இல்லைன்னு சில பேர் நினச்சாங்க. இந்த கோஷ்டிகள் எல்லாருமே சார்வாகாசுன்னு சொல்லுவாங்க. அவங்களும் சனாதனத்தின் ஒரு பகுதி தான். அவங்களுக்கு ஒரு புஸ்தகம் இருந்தது, அது பேர் பிரகஸ்பதிய சூத்திரம். அதனால் பெரியாருடைய தத்துவங்கள்லாம் ஏதோ புது தத்துவம் நினச்சிடாதீங்க. இது பல்லாயிரம் வருடமாக இந்த பூமியில் ஏற்கனவே இருக்கிறது தான் பெரியாரும் பேசியிருக்காரு. பெரியார் வந்து சனாதனத்திற்கு வெளியில் உள்ளவர் இல்லை. இந்த சனாதனம்ன்ற மிகப்பெரிய கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன ஒரு குடில் தான் அவரும் ஒன்றும் வெளியிலேருந்துலாம் இல்லை. ஹீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் சனாதனா. அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அவர் மாதிரி ஆளுகளுக்கு சார்வாகாசுன்னு பேர், அவங்க ஃபாலோ பண்ண புஸ்தகத்துக்கு பிரகஸ்பதிய சூத்திரம்னு பேர். அதுக்கு அடுத்து உள்ள திருஷ்டி வைசாக்கிய திருஷ்டி. இவங்க இயற்கையை வழிபட்டாங்க. அதாவது தமிழர் மரபு, வாயு, அக்னி, சூரியன், சந்திரன், இந்த மாதிரி இயற்கையை வழிபட்டவங்க. இவங்களும் கடவுள்னு ஒருத்தன் தனியாக இருக்கான்னு நினைக்கல, இயற்கை தான் கடவுள்னு நினச்சாங்க. பூர்வக்குடிகளை வழிபட்டாங்க. நம்ம இந்த பூர்வக்குடி கோயில்களுக்கெல்லாம் போகிறோம் இல்லையா, குலதெய்வ கோயில், இது எல்லாமே வந்து வைசாக்கிய திருஷ்டிக்கு கீழே வரும். அதுக்கு அடுத்து உள்ளது பூர்வ மாசா. இவங்க தான் சிலை வழிபாடு பண்ணவங்க. இந்த கோயிலெல்லாம் போய் விஷ்ணு, சிவன், இதெல்லாம் சிலை வழிபாடெல்லாம் பண்ணவங்க. இந்த சிலை வழிபாட்டை எதிர்த்து இன்னொரு கூட்டம் வந்தது. அதுவும் இதே பாரதத்துடைய கூட்டம் தான், சனாதனத்தின் கூட்டம் தான். அவங்க என்ன சொன்னாங்க, பா இந்த கோயிலில் உள்ள சிலையில் என்னப்பா கடவுள் இருக்கான், உனக்குள்ளே இருக்கான்ப்பா. நிறைய சித்தர் பாடல்லாம் வரும் பார்த்தீங்களா, இந்த நட்டக்கல்லை சுத்தியேன்னு சொல்லி சுத்தி வந்து மந்திரம் முணுமுணுப்பது என்னடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உன்னுள் இருக்கையில், இதெல்லாமே வந்து உனக்குள்ளே இருக்கடா ஆன்மா தாண்டா தெய்வம், இதெல்லாம் வந்து சொன்னவங்க ஃபுல்லாக இந்த சாங்கியாவை சேர்ந்தவங்க. இந்த சாங்கியாக்குள்ளேருந்து வர்றவர் தான் புத்தரும். அதனால் புத்த மதத்தை என்னமோ தனி மதம்னு நினச்சிடாதீங்க. புத்தம் ஜெயினம்லாம் வந்து இந்த சனாதனத்தின் ஒரு பகுதி தான். புத்தருக்கு சாங்கியமுனின்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ கூட ராமர் கோயில் புதுசாக கட்டினாங்க இல்லையா, அதில் புத்தருக்கு செலவு வச்சுருக்குதா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ அவரும் இந்த சனாதனத்துக்குள்ளே தான் வருவார். அதுக்கு அடுத்து வர்றவங்க தான் யோகா என்ன சொல்லுதுன்னா, எப்படி ஆன்மான்னு ஒன்று இருக்குதோ அதே மாதிரி பரமாத்மான்னு ஒன்று இருக்குது, அதாவது தெய்வம். இது ரெண்டும் சேர்றது எப்படின்னு சொல்லி சில வழிமுறைகளை சொல்லுது. அதுதான் அது எனக்கு டைம் இல்லை, அதை பற்றி பேச முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து யோகா. கடைசியாக உள்ளது வந்து வேதாந்தா. இந்த வேதாந்தா பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, அந்த காலத்தில் ஒரு புஸ்தகம் இருந்தது, பிரம்மசூத்திரம்னு அதுக்கு பேர். அந்த பிரம்மசூத்திரம் காஷ்மீரில் உள்ள லைப்ரரியில் இருந்தது. அந்த புஸ்தகத்தை தேடி இந்தியாவிலேருந்து 2 பேர் போனாங்க. ஒருத்தர் ஆதிசங்கரர், இன்னொருத்தர் ராமானுஜர். அவங்க 2 பேரும் போய் அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு வந்து ஒரு உரை எழுதினாங்க, ஸ்ரீபாஷ்யம்னு. அந்த ஸ்ரீபாஷ்யம் உரையிலிருந்து வர்றது தான் வேத அந்தம். சரிங்களா? இப்போ அந்த புஸ்தகம் இப்போ இருக்கா நம்மக்கிட்டேன்னா இல்லை, அதை அழிச்சிட்டாங்க. அந்த புஸ்தகத்துக்கு உரை எழுத ஒரு முஸ்லீம் ராஜா நினச்சாரு. அவர் யாருன்னா, ஷாஜஹான் இருக்கார் இல்லையா, அவருடைய மூத்த பையன் தாராசிக்குன்னு. அவரை கொண்டுட்டாங்க. அவரை கொண்டுட்டு கடைசி பையன் அவுரங்கசீப்பு பதவிக்கு வந்துட்டார். தாரா ஏன் கொல்லப்பட்டாருன்னா, அப்போ இருந்த சில மதவாதிகள் தாரா உயிரோடு இருந்திருந்தாருன்னா ஒரு பெரிய ஆன்மீக மாற்றத்தையே இந்தியாவில் செஞ்சுருப்பார், இந்த மத பிரிவே இல்லாமல் போயிருக்கும், அதனால தாராவை கொல்லணும்னு சொல்லி கொண்டுட்டாங்க பாவத்தை. ஒருவேளை அவர் இருந்திருந்தாருன்னா இந்த பிரிவு சண்டை கிண்டையெல்லாம் இப்போ இருந்திருக்காது, தெரிஞ்சுக்கங்க. பாவம் தாரா, அவர் மிக கொடூரமாக கொல்லப்பட்டார். ஆனால் அவரோட சேர்ந்து அந்த தத்துவங்களும் அங்கேயே போயிடுச்சு. இன்றைக்கி அந்த புஸ்தகம் நம்மக்கிட்ட இருக்கா, பிரம்மசூத்திரம்? இல்லை. ஆனால் அதை பற்றி எழுதின பாஷ்யம் மாத்திரம் இருக்குது. பாஷ்யம்னா உரை. ஸோ அந்த பாஷ்யத்தை வச்சு பிரம்மசூத்திரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பாஷ்யம் என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவன் பிரபஞ்சத்தை படைக்கலை, பிரபஞ்சமாக உருமாறி இருக்கான்னு சொல்லுது.
ஸோ நீங்கள் நான் நம்மளை சுற்றி இருக்கிறது, நம்ம மற்ற மனிதர்கள், நம்ம சுற்றி பார்க்குற மரம் செடி கொடி நாய் பூனை எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நாம். அதனால தான் நம்ம கலாச்சாரத்தில் தவறி நம்ம கால் ஒருத்தன் மேலே பட்டுருச்சுன்னா தொட்டு கும்பிடுறோம். நம்ம வந்து இந்த ஆயுத பூஜைக்கெல்லாம் நட்டு போல்ட்டை கும்பிடுவோம். சில பேர் நினைப்பாங்க, என்ன முட்டாப்பல்களாட இந்த ஹிந்துஸு நட்டு போல்ட்டெல்லாம் கும்பிட்றானுங்களே அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம குழந்தை நம்மக்கிட்ட ஏன்பா நட்டை கும்பிட்றோம் அப்படின்னு கேட்கும் போது நமக்கு பதில் சொல்ல தெரியாது. எல்லாமே தெய்வம்ப்பா, தெய்வம் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கலப்பா, தெய்வம் இந்த பிரபஞ்சமாக உருமாறி இருக்குப்பா, அதனால இந்த உலகத்தில் கும்பிட தகுதி இல்லைன்னு எதுவும் கிடையாது. எல்லா மனிதனையும் நம்ம சமமாக தான் பார்க்கணும். ஏன்னா எல்லாமே இறைவன். மசூதி கட்ட போன ஒரு லாரியிலேருந்து ஒரு செங்கக்கல் கீழே விழுந்துருச்சு, அதுக்கு ஒரு பட்டையை போட்டு இது சிவன் ஒருத்தன் கும்பிட்டுக்கிட்டு இருப்பான். அது சிவன் தான் அவனுக்கு. அவன் வேளாங்கண்ணிக்கு போய் மொட்டையை போட்டு தர்காவில் நாகூர் தர்காவில் வந்து பாத்தியா ஊதிக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி உள்ள பிள்ளையார் கோயிலில் தேங்காய் உடைச்சிட்டு சிவனேன்னு அவன் படுத்து தூங்குறவன் தொடர்ந்து ஹிந்துவாக தான் இருப்பான். அவனு மதம்லாம் மாறிட மாட்டான். ஏன்னா இவனுக்கு எல்லாமே தெய்வம். அப்போ எல்லாத்தையும் நீ தெய்வமாக பார்க்கணும்னு சொல்லி தான் நம்ம சனாதனம் பிரிவு நம்மளுக்கு சொல்லுச்சு, சனாதன தர்மம். இதை நீங்கள் வந்து ஸ்லோகமாக பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் யோகஸ்தே குரு கர்மாணி சங்கம் துவைத்துவ தனஞ்சயா சித்தி அசித்தியோ சமயபூத்வா சமத்துவம் யோக உச்சதி அப்படின்னு பகவான் சொல்வார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீ என்னைக்கு சமமாக பார்க்கக்கூடிய மனோநிலைமை உனக்கு வருதோ அன்னைக்கு தான் நீ யோக பாதையில் படியே எடுத்து வைக்கிறடா அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். ஸோ இதுதான் சனாதன தர்மம். இதில் இந்த மேலே ஜாதி கீழே ஜாதி இதெல்லாம் கிடையாது. தயவுசெய்து இதை வந்து பேசிக்காக புரிஞ்சுக்கங்க. சனாதனம்ன்றதுக்கு இவ்வளோ அழகான ஒரு பொருள் சொல்லுவீங்க, எல்லாமே சமம், எல்லாமே வணங்கக்கூடியது அப்படின்னு சொல்லி. நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது இந்த ஈவேரா கூட பெரியார் கூட சனாதனத்துக்குள்ளே தான் வராரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நானே சொன்னாலும் நீ படித்தாலும் கேள்விப்பட்டாலும் உன் புத்திக்கு தகுந்ததையும் நீ நம்பாதே அப்படின்ற வார்த்தை வந்து சனாதனத்துக்குள்ளே நீங்கள் சொன்ன அர்த்தத்தோடு தான் வருது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நீங்கள் சொன்ன மாதிரி மேல் ஜாதி கீழ் ஜாதி இந்த மாதிரி வர்ணாசிரம கொள்கை இதில் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு நல்லா தெரிஞ்சுங்க, இந்த இடத்த நம்ம வந்து பார்க்கும்போது 2 வார்த்தைகளை வந்து நம்ம காதில் வந்து போடுவாங்க. ஒன்று வர்ணாசிரமம்னு ஒரு வார்த்தையை போடுவாங்க. வேதத்தில் வர்ணாசிரமம்னு ஒரு சாப்டர் வருது. ஆனால் அந்த சாப்டர் என்ன சொல்லுது, மனித சமூகத்தை 4 படிநிலையாக பிரிக்கணும்னு சொல்லலை. பிராமணா சக்திரியா வைஷ்யா சூத்ராவா நீ பிரிக்கணும்னு சொல்லலை. நீ பிரித்தாலும் பிரிக்காட்டியும் கூட்டமாக மனுஷன் சேர்ந்து வாழ்ந்தான்னா அவன் 4 வகையான மனித கூட்டமாக அவன் பிரிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லுது. இதில் ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவனும் வேதம் சொல்லலை. ஒருத்தவனுக்கு பிறக்கிறவன் அதே வேலையை தான் செய்யணும்னு வேதம் சொல்லலை. தயவுசெய்து இதை வந்து பேசிக்காக புரிஞ்சுங்க. இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளோடையே காமிக்கலாம். இப்போ நீங்கள் வியாசர் இருக்கார் இல்லையா, அவர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இந்த சனாதன தர்மத்தில். அந்த வியாசர் யாருக்கு பிறக்கிறாரு? ஒரு மீனவ பெண்ணுக்கு தான் பிறக்கிறாரு. அப்போ அவர் கீழ் ஜாதின்னு சொல்லி ஒதுக்கிடுறோமா? வியாசாய வியாசரூபாய ஜிஷ்ணுவேன்னு விஷ்ணு சஹஸ்ரநாமா அவரை தூக்கி தலையில் வைக்குது. அப்போ அவர் என்ன கீழ் ஜாதின்னு சொல்கிறோமா? இப்போ ராமாயணத்தை எழுதினார்ல வால்மீகி, அவர் எந்த ஜாதியில் பிறந்தார்? ஒரு கல்லர் சமூகத்தில் தான் பிறக்கிறாரு. அவர் என்ன கீழ் ஜாதின்னு சொல்லிடுறோமா? அப்போ ஏன் ராமர் எடுத்துக்கங்க, அவர் வந்து குகனை கட்டி பிடிச்சிக்கிட்டு குகனோடு நாம் ஐவரானோன்னு சொல்கிறாரா இல்லைங்களா? இப்போ குகன் எந்த ஆளுங்க? அவர் வந்து ஷெட்யூல் ட்ரைபு, ஒரு காட்டுவாசி தானே. அவர் கட்டி பிடிக்கிறாரா இல்லையா? ஐயா எங்கள் அப்பாவுக்கு 4 குழந்தைங்க, எப்பா குகா இனிமேல் உன்னோட சேர்த்து 5 பேர் சொல்கிறாரா இல்லையா ராமர்? அப்போ எங்கெங்கே வந்து இந்த டச் மீ நாட் இருந்துச்சு, அது என்னது இந்த தீண்ட தகாத இதெல்லாம் எங்கெங்கே இருந்துச்சு? ராமர் தான் கட்டி பிடிச்சிட்டு குகனோட ஐவரானோன்னு சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் ஒரிஜினல் வேதத்தில் இல்லைங்க, அந்த வேத கலாச்சாரத்துலையும் இல்லைங்க, அதனால வர்ணாசிரமத்துலேயும் இல்லைங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த இடம் என்னன்னு சொல்லிட்டு. பின்னாடி மனுஸ்மிருதின்னு ஒன்று வருது. அது எந்த வகையிலையுமே இந்த சனாதன தர்மத்தோடு சேர்ந்தது கிடையாது. நீங்கள் பழைய புஸ்தகங்கள் எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா ஸ்ருதி ஸ்மிருதின்னு 2 இருக்குது. ஸ்ருதி அப்படின்னா பெரியவங்க சொன்னதை எடுத்துக்காட்டாக வச்சு சொன்னால் அது பேரெல்லாம் ஸ்ருதி. தமிழ்லையும் ஸ்ருதி வாசிக்காதன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ பகவத்கீதை வந்து ஸ்ருதி, ஏன்னா ஏற்கனவே இருந்த உபநிடங்களை வச்சு இது சொல்லுது, அதனால அதை ஸ்ருதி. ஸ்மிருதி அப்படின்னா நானே சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அது பேர் வந்து ஸ்மிருதி. நானே சொல்கிறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் எந்த வகையிலையும் உபநிடங்கள்லையோ வேதத்தையோ அவன் எடுத்து வைக்கலை, அவனாக சொல்கிறான்னு அர்த்தம். மனு ஸ்மிருதி அது பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுன்ற ஆள் தானே சொல்கிறதா எழுதி வச்சுட்டு போனாப்புல. அதில் நிறைய தேவையற்ற விஷயங்கள், சமூகத்துக்கு விரோதமான விஷயங்கள் இருக்குது.
இந்தியாவுக்கு பிடிச்ச ஒரு சீக்கு அந்த புஸ்தகம் யாரோ சில பேர்னால கொஞ்ச நாள் இந்த ஊரில் ஒட்டி உறவாடி நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை உருவாக்கிருச்சு. ஆனால் அந்த விஷயங்கள் இங்கேருந்து அகற்றப்பட வேண்டியதுன்றதில் நான் ஒன்றும் வித்தியாசப்படலை. அது என்னென்ன மாதிரியான கருத்துக்கள்ன்ற சொல்லலாமா சார்? ஐயா, அது நீங்கள் நினைக்கிற ஜாதியை மாத்திரம் பேசலை. பெண்ணடிமைக்கும் மனுஸ்மிருதி தான் காரணமாக இருந்தது. சைல்டு மேரேஜுக்கு மனுஸ்மிருதி காரணமாக இருந்தது. சதி, பெண்களை தூக்கி தீல போடுறதுக்கு மனுஸ்மிருதி காரணமாக இருந்தது. நிறையா தவறான விஷயங்கள் இந்தியாவில் உள்ள எல்லாத்துக்கும் மனுஸ்மிருதி காரணமாக இருந்தது. இந்த மனுஸ்மிருதியில் உள்ள எல்லா விஷயத்தையும் எதிர்த்த ஆளுங்க யார் அப்படின்னு சொன்னோம்னா ஆரிய சமாஜ்னு ஒன்று வந்தாங்க. அவங்க இந்த மனுஸ்மிருதி சம்மந்தமான எல்லாத்தையுமே எதிர்த்தாங்க. ஏன் விவேகானந்தர் சம்மந்தமான எல்லாத்தையும் எதிர்த்தார். அவங்கெல்லாம் எந்த ஊர், வெறியூரா? அவங்க இந்த சனாதனத்தை சேர்ந்தவங்க தானே. புத்தர் இந்த கேஸ்டிஸ்ட் டிவைடுக்கு அகேன்ஸ்டாக பேசினார். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட்டு வாய்ஸ் அகேன்ஸ்ட் டிவிஷன் வந்து புத்தா தான். இப்போ அவர் யார்? அவர் சாங்கிய முனி தான். அவரும் இந்த சனாதனத்தின் ஒரு பகுதி தான். அவர் சனாதனத்தை அழிக்கணும்னு சொல்லலை. அவங்க இந்த ப்ராக்டிஸில் உள்ள ஒரு கெட்ட விஷயம், அதுவும் எந்த வகையிலையும் இந்த சனாதன ஃபிலாசபியோடு சேராத ஒரு விஷயம். நீங்கள் சமத்துவம் யோக உச்சதின்னு சொல்கிற அந்த வேதத்தை கொண்டு வந்து நீங்கள் எப்படி இதோட சேர்ப்பீங்க? அதனால் தயவுசெய்து இதையும் அதையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஸோ வேதத்தில் சொல்கிற அந்த 4 வர்ண பிரிவு இருக்கு இல்லையா, அதுவே இந்த சனாதனத்தின் பாவம்னு சொல்லி நம்ம புது திராவிட மாடல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாமளுக்கு ஒரு கேள்வி வருதுங்க. அப்போ வேதம் என்ன சொல்லுது? 4 பிரிவுகளாக நீ பிரித்தாலும் பிரிக்காட்டியும் மனுஷன் வந்துடுவான்னு சொல்லுது. இப்போ அமெரிக்காவுக்கு போய் பாருங்கள், அங்கே ப்ரொஃபஸர் இருப்பாரா, அங்கே ஒரு ஆர்மிக்காரர் இருப்பாரா, அங்கேயும் வணிகம் செய்கிறவர் இருப்பார், அங்கே வேலை செய்கிறவர் இருப்பார். அப்போ வெள்ளைக்காரன் அதை என்ன சொல்லுவான்? டிவிஷன் ஆஃப் லேபர்ன்னுவான். இவங்க அதை வர்ணா பிரிவுன்றான், அவர் டிவிஷன் ஆஃப் லேபர்ன்றான். கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவில் டிவிஷன் ஆஃப் லேபர்னு கால் மார்க்ஸ் எழுதுறாரா? இப்போ கால் மார்க்ஸையும் சேர்த்து அழிக்கணும்னு நீங்கள் ஆரம்பிப்பீங்களா? அது எப்படிங்க நடக்கும்? நீ பிரிக்கிறியோ பிரிக்கலையோ, இப்போ உங்கள் ஆஃபீஸ் இருக்குது, உங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் மேனேஜராக இருப்பார், ஒருத்தர் பியூனாக இருப்பார், அடுத்தடுத்த வேலை செய்வார். ஒருத்தனுக்கு ஒருத்தன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ இல்லை. மேனேஜர் பையன் மேனேஜராக தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் வர்ணாசிரமும் இதை சொல்லுச்சு. இதை தயவு செய்து நீங்கள் வந்து மனுஸ்மிருதியோட கம்பேர் பண்ணி இதுக்கெல்லாம் காரணம் சனாதனம்னு போட்டு இழுக்க பார்க்காதீங்க. ஏன் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இப்போ கலைஞர் ஐயா ஒரு புஸ்தகம் எழுதினார் பார்த்தீங்களா, தொல்காப்பியம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. பிரமாதமான புஸ்தகம். ஐயா வந்து ஒரு பெரிய ஒரு அறிவு ஜீவி கலைஞர் ஐயா. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் உண்மையிலே சொல்கிறேன். அவர் வந்து ஒரு அரசியல் தலைவர்ன்றதுனால இல்லை, அவர் அரசியல் தலைவராக இல்லாமல் இருந்தால் கூட ஒரு பெரிய லிட்ரரி ஜீனியஸ் தான் அவர். நோ டவுட் அபவுட் இட். இஸ் அ கிரேட் இன்டெலெக்சுவல். இப்போ அவர் ஒரு விஷயத்தை எழுதினார், கரெக்டுங்களா? அந்த தொல்காப்பியம்ன்ற புஸ்தகம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய தமிழ் மரபின் ஒரு மிக ஆதி புஸ்தகம். அதுதான் இப்போதைக்கு நம்ம கையில் கிடச்ச மிக முக்கியமான புஸ்தகம். ஒரு தமிழ் வாத்தியார் ஒரு ஐயா வந்து இது எழுதி கொடுத்தாரு. தொல்காப்பியத்தில் பொருள் அதிகாரம் மரபியல் 71 85 வரை 15 சூத்திரம், அதுக்கப்புறம் புறந்திணையியல் 16வது சூத்திரம். இது எல்லாத்துலேயுமே அந்தணன், அரசன், வணிகன், வேளாளன்னு 4 பிரிவு படிநிலை இருக்குன்னு ஐயா சொல்றாரு. வேதத்தில் வர்ணாசிரம தர்மத்தில் பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரான்னு 4 படிநிலை வந்துடுச்சு. அதனாலேயே வர்ணாசிரம தர்மத்தை வந்தும் அந்த சனாதன தர்மத்தை நான் வந்து கொசு, மலேரியான்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அதே படிநிலை வந்து தொல்காப்பியத்தில் இருக்குது. அப்போ தொல்காப்பியத்தை என்ன செய்ய போகிறாங்க? இந்த வர்ணாசிரமத்தில் வந்து தலையில் பிறந்தவர் பிராமணர், நெஞ்சில் பிறந்தவங்க சக்திரியர், காலில் பிறந்தவங்க சூத்திரர், அந்த மாதிரி பிரித்ததுனால தான் சார் 4 பிரிவாக பிரித்தாங்கன்றத விட நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தலையில் பிறந்தவர், வாயில் பிறந்தவர்லாம் ஒன்றும் பெருசாக பேசலை. அவங்க கரெக்டாக என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். ஒரு சமூகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சமூகம் ஒரு உடம்பாக இருந்தால் அந்த உடம்பில் தலைப்பகுதி சிந்திக்கும் பகுதி. ஸோ ப்ரொஃபஸர்னால் என்ன பண்ணுவார்? அவர் மூளையை தானே யூஸ் பண்ணுவார். அதனால சிந்திக்கும் பகுதினால அதை பிராமணா. நெஞ்சு பகுதி காப்பாற்றும் பகுதி, அங்கே தானே கை இருக்குது, உங்களை அதை வச்சு தானே ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஆர்மி ஆஃபீஸர் சண்டை போட தானே போடுவார் கையை வச்சு. அந்த பகுதி வந்து சத்ரியா. சாப்பாடை உருவாக்குறவர் யார்? வணிகர் தானே. பலசர கடையில் தானே போய் நீங்கள் சாமான் வாங்கி சாப்பிட்றீங்க. அந்த பகுதி வந்து வைஷ்யா. உழைக்கும் பகுதி என்ன? காலு தானே. மூட்டை தூக்கி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் போடணுமே, தண்ணி கேனை கொண்டு வந்து ஒருத்தன் இறக்கணுமே, காலு தானே பயன்படுது. அப்போ அது சூத்ரா. இதில் ஒன்று உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு இல்லை. இப்போ உடம்புன்னு அது சொல்லிச்சா இல்லையா? அப்போ கீழே உள்ள காலை வெட்டிட்டு ஒரு உடம்பு உயிரோடு இருக்க முடியுமா?
இல்லை கையை காலை வெட்டிவிட்டு உயிரோடு இருக்க முடியுமா? இது எல்லாம் சேர்ந்தாதானே ஒரு உடம்பு இருக்கும். அப்போ சனாதனம் கிளியராக சொல்லுது, ஒன்றுக்கு உயர்ந்தது ஒன்று தாழ்ந்ததுன்னு இல்லைப்பா, இது எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு சமூக அமைப்பு இருக்கும். அதில் சிந்திக்கக்கூடிய பிராமணன் வேணும். பிராமணனுக்கு பிறந்தவன் பிராமணன் அதை சொல்லலை, மீனவருக்கு பிறந்தவர் தான் வியாசர், மறந்துடாதீங்க சரியா? எந்த சமூகமாக இருந்தாலும் இப்போ உங்களுடைய ஆஃபீஸ்லேயே ஒரு ஹையரார்கி இருக்கா இல்லையா? அப்போ ஒரு ஆஃபீஸு ஒரு பியூன் பாய் இல்லைனாலும் நீங்கள் ஆஃபீஸ் நடத்துறது கஷ்டமா இல்லையா? கரண்ட் போயிடுச்சுன்னா எவன் போய் ஜென்ரேட்டர் போடுவான்? மேனேஜர் மாத்திரமே நடத்திட முடியுமா? அப்போ ஒரு சமூகம்னா அந்த சமூகத்தில் இந்த 4 பிரிவு இருக்கும்னு அதை சொல்லுது. நீ பிரிக்கணும்னு அதை சொல்லலை, தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா, பிரிச்சிருச்சு, எங்களை பிரிச்சிருச்சு. ஐயா சாமி, அது பிரிக்கலை. நீ பிரிக்கலைனாலும் அமெரிக்காவா இருந்தாலும் அங்கேயும் ப்ரொஃபஸர் இருப்பான், அங்கேயும் போலீஸ்காரன் இருப்பான், அங்கேயும் வணிகம் பண்றவன் இருப்பான், அங்கேயும் ஒர்க்கர் இருப்பான். இது டிவிஷன் ஆஃப் லேபர். இது இயற்கை விஷயம். இதுல ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவனும் சனாதனம் சொல்லலை, இதுல ஒன்றுக்கு பிறந்தவன் அதே வேலையை தான் செய்யணும்னு சனாதனம் சொல்லலை. அதை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அதே 4 வகையான படிநிலை இங்கேயும் இருக்கே. அப்போ படிநிலை தான் குற்றம். படிநிலை அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டுருச்சு, அதனாலேயே சனாதனத்தை நான் அழிப்பேன், அது மலேரியா, கொசு, டெங்கு, வேற ஏதோ சொல்றாங்க. இது என்னன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குதான்னு சொல்றதுக்கு. அப்போ ஐயா, இது தொல்காப்பியத்தை என்ன சொல்லுவீங்க? நான் என் வாயால் அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் தொல்காப்பியத்தை மதிக்கிறேன், ஐயா கலைஞர் ஐயாவை நான் மதிக்கிறேன். ஆனால் மதிப்புக்குரிய கலைஞர் ஐயாவையும் தொல்காப்பியத்தையும் அதே விஷயம் சொல்லுதே. அப்போ என்ன செய்வீங்க? இந்த அருங்க போட்டோலாம் இருக்குது, நீங்கள் போய் இதை புஸ்தகத்தை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தமிழ் ஐயா எழுதி கொடுத்தது தான் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? அதே 4 படிநிலை இருக்கு. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீத்தல் அரிதுன்னு வள்ளுவர் எழுதுறாரா இல்லையா? அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அந்தணன் என்போர் அறவோர் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டோள்களால். கரெக்டா குரல்? அப்போ என்ன சொல்லுவீங்க? இப்போ சமீபத்தில் எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தைங்க. இப்போ இந்த சினிமா தம்பி கூட அதை பற்றி பேசுகிறாருல்ல, அது என்னங்க வார்த்தை? அது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான முழு குரல். கரெக்டுங்களா? பாதி குரலை வெட்டிட்டு மீதியை விட்டுட்டா அது நல்லாவா இருக்கு? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற வார்த்தையை இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா அது பாப்புலர் ஆயிடுச்சு. சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான், அதுதான் முழு குரல். பாதி குரலை எடுத்துக்கிட்டு பேசினா எப்படிங்க? அது முழு குரல் தானே பேசணும். அதுக்கு என்ன அர்த்தங்க? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னா இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிர்களையும் நீ சமமா பார்க்கணும், வள்ளுவர் சொல்லிட்டார். கரெக்டு. அதுக்கு அடுத்த வரி, சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்னா நீ எல்லாத்தையும் சமமா பார்க்குறேன் பேர் வழி அப்படின்னு முதலமைச்சருக்கு ஒரு ஃபோனை போட்டு, அப்பா முதலமைச்சர் ஒரு ஆட்டோ 1:10 அனுப்பியிருப்பா, ட்ரெயினுக்கு போகணும்னு சொல்ல முடியாது. ஆட்டோக்காரருக்கு ஃபோன் பண்ணி, என்னண்ணே மெட்ராஸில் தண்ணியாக நிற்கிது, 4000 கோடி என்னென்ன ஆச்சு, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே, மக்கள் வருத்தப்படுறாங்க அப்படின்னு ஆட்டோக்காரர் தம்பிக்கிட்ட கேட்க முடியாது. முதல்வருக்குரிய மரியாதையை நீங்கள் அவருக்கு கொடுத்து தான் ஆகணும். அவர்கிட்ட கேட்குற கேள்வி தான் கேட்டாகணும். ஆட்டோக்கார தம்பிக்கும் நீ மரியாதை கொடுத்தாகணும், அவர்கிட்ட கேட்குற கேள்வியை கேட்டாகணும். அதனால தானே சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான, செய்கிற தொழில்னால அவனுக்கு ஒரு தனி சிறப்பு வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுல அந்த வரியவே விட்டீங்க. அப்போ வள்ளுவர் ஐயாவை நீங்க சங்கினீங்களா? நீங்க சொல்லுங்க. நீங்க அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீத்தல் அரிதுன்றாரே, வள்ளுவர் ஐயாவை நீங்க சங்கின்வீங்களா? இப்போ தொல்காப்பியம் அதே 4 படிநிலையை பேசுது, தொல்காப்பிய சங்கி புஸ்தகம்னுவீங்களா? இல்லை இந்த தொல் அப்படின்ற வார்த்தையை தன்னுடைய பேருக்கு பின்னாடி சில பெரிய அரசியல் தலைவர்கள் வச்சிருக்காங்களே, அவங்கள சங்கின்னு சொல்ல போறீங்களா? நீங்க இதெல்லாம் கேட்கணும் இல்லைங்களா? எனக்கு ஹிந்தி தெரியாது போடா, சரி சந்தோஷம், தமிழாவது தெரியணும்ல வாடா, அதுவும் தெரியலன்னா என்ன பண்றது? நீங்க ஒரு நார்த் இந்தியாவில் உள்ள ஒருத்தவங்களை பிரிவினை பண்ணணும்ன்றதே உங்களுடைய நோக்கம்னா அது எப்படி பாஸ்? உங்க புஸ்தகத்துல இருக்கிறத உங்க பிள்ளைகளுக்கு நீங்களே சொல்லி கொடுக்கலன்னா அப்புறம் யாருப்பா சொல்லி கொடுப்பா? நானும் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறேன். என் ஸ்கூல்ல எனக்கு சொன்னவங்க எல்லாம் இந்த கேஸ்டிஸ்ட் டிவைட் கேம் ஃப்ரம் தி ஆரியன் வேதிக் லிட்ரேச்சர்ன்றான். அப்ப அது தப்பு. 4 வருணங்கள் என்பது வேதத்தில் இருந்து வந்ததுன்னு என் புஸ்தகத்துல நான் ஸ்கூல் படிக்கும் போது எழுதியிருக்கான்னா அவன் தப்பா எழுதியிருக்கிறான். அதை எனக்கு சொல்லி கொடுத்தவங்க அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா அது தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. அதே 4 படிநிலை தொல்காப்பியத்தில் இருக்கே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? மக்கள் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க நாடகம் பார்க்கறதுக்கும் அவங்க வேற விஷயங்கள்லையும் ஜாலியா தன்னை கழித்து இருக்க போறாங்க. கேள்வி கேட்குற மக்கள் தமிழ்நாட்டில் இல்லை. அப்படியே இருந்தாலும் ஏதாவது ஈவினிங் டயத்துல சரக்கு போட்டு தூங்கிடுவாங்க. அதனால இதெல்லாம் கேட்க போறது இல்லை. நம்ம சொல்றத சொல்லுவோம், நம்ம சொல்றதெல்லாம் நம்பிடுவாங்கன்னா
அப்ப நாம தமிழை ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். வள்ளுவர் என்ன சொல்றாரு? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்றாருல்ல. அப்ப இவங்க பொலிட்டீஷியன்ஸ் அவங்க சொல்றத சொல்லிட்டு தான் இருப்பாங்க. உண்மையை தேட வேண்டியது நம்ம பொறுப்பு தானே. உண்மை இங்க இருக்கேப்பா, புஸ்தகத்துல உங்க கண்ணு முன்னாடி. ஏன் தேடலை? நம்ம அவங்கள குறை சொல்லக்கூடாது, நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம் தமிழர்கள். வர்ணாசிரமத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தலை இருக்கு, எல்லாரும் சிந்திக்கிறாங்க, எல்லாரும் தங்களை பார்த்து கை யூஸ் பண்றாங்க, பாதுகாத்து கொள்றாங்க, எல்லாரும் சாப்பிட்றாங்க, எல்லாரும் நடக்கிறாங்க. இதுல எதுக்கு சார் இந்த பிரிவினைன்றது தான் இங்க கேள்வி. ஏன்னா இப்போ நான் தலையில இருந்து வந்தேன், நீ காலில் இருந்து வந்தேன்றது வந்து இங்க கிளாஷ் ஆகுது இல்ல. இது வந்து அங்க ஆரம்பிக்க போய் தானே இங்க இவ்வளவு தூரம் கிளாஷ் ஆகுதுன்றதான் என்னோட கேள்வி சார். வேற ஒன்றும் கிடையாது சார். தலையில இருந்து வந்த, காலில் இருந்து வந்தேன்னு அது சொல்லலை சார். நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நான் இதுக்கு பதில் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்ல வேண்டியது இருக்கும். நீங்க எல்லாரும் வீடு கட்டுறீங்களா இல்லையா? வீடு கட்டும் போது உங்களுக்கு வாஸ்துன்னு ஒன்று பார்ப்பீங்களா இல்லையா? அப்போ உங்களுக்கு வாஸ்து பூதம்னு ஒன்று கொண்டு வந்து காமிப்பாங்க தெரியுமா? ஒரு படம் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்கல்ல. உங்க வாஸ்து பிளான் போடும் போதே அதுல ஒரு வாஸ்துன்னு ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க. அது ஒரு உருவமா தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? அது கால் பகுதி என்ன? சவுத் வெஸ்ட்னுவா. தலைப்பகுதி என்ன? ஈசானியம்னுவா. உன் ஈசானிய மூளைக்கு தலையை படமா வரைஞ்சான், அப்போ வாஸ்து ஏன் ஒரு உருவமா வரைஞ்சான்னு கேட்பீங்களா? அந்த காலத்துல இருந்த அந்த அந்த எழுத்து வடிவமும் சரி, இல்லை அவங்களுடைய சொல் வடிவமும் சரி ஒரு உருவமா அவங்க வழிபட்டுனாங்க. ஸோ ஒரு சமூகத்தை ஒரே உருவமா பார்த்தாங்க. அந்த உருவத்துல சிந்திக்கிறவன் பிராமணன், சிந்திக்கிற இடம் தலைனால பிராமணன் தலை, உழைக்கிறவன் சூத்திரன், பேர் என்ன, காக்கிறவன் சத்திரியன் அப்படின்னு அவங்க வந்து பிரிச்சாங்க. இதுல ஒண்ணு உயர்வு தாழ்வுன்னு சொல்லலே பாஸ். அதை நீங்க ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? இதுல ஒருத்தன் உயர்வு ஒருத்தன் தாழ்வுன்னு அது சொல்லுச்சா? அதுக்கு எதுக்கு அந்த 4 பிரிவு? எல்லாரும் ஒண்ணு. அப்ப எதுக்கு சார் 4 பிரிவு? அது பிரிக்கல சார். நீ பிரிக்கலைனாலுமே ஒரு சமூகத்துல 4 பிரிவு உருவாயிடும்னு சொல்லுது. அமெரிக்காலையும் ஒரு ப்ரொஃபசர் இருக்கான்ல, அது பிரிச்சா ப்ரொஃபசர் வந்தா? நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். யாராவது பிரிச்சாங்களா அமெரிக்கால போய் ப்ரொஃபசருங்கள் அப்படின்னு ஒண்ணு பிரிச்சாங்களா? ப்ரொஃபசர் இருக்கார்ல. அங்க பொலிட்டீஷியன் இல்ல ஆர்மி சோல்ஜர்னு யாரும் பிரிச்சாங்களா? இங்க இருக்காங்கல்ல. அப்ப இவங்க சொல்ற அதே 4 வருணம் அமெரிக்கால இருக்கா இல்லையா? நீங்க சொல்லுங்க, இருக்கா இல்லைங்க? அப்ப வேதம் என்ன சொல்லுது? நீ பிரிக்கணும்னு சொல்லல, நீ பிரிக்கவே வேணாம்ப்பா, ஆனாலும் இந்த 4 படிநிலை தானா உருவாயிடும்னு சொல்லுது. இப்ப ரொம்ப சிம்பிளா, இப்ப திராவிட மாடல் அரசு கரெக்டா? ஆமா. திராவிட மாடல் அரசுல யாரு தலைவர் சொல்லுங்க ப்ளீஸ். இப்போதைக்கு நம்ம சொன்னோம்னா முதலமைச்சர். அப்போ மதிப்புக்குரிய முதலமைச்சர் தலைவர். அவரு தலைவர். அவங்க அந்த அரசுல வேலை பார்க்குற மற்ற ஊழியர்கள் இருப்பாங்கல்ல, இருப்பாங்களா இல்லையா? அங்க போலீஸ் சீஃப்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அப்ப சத்திரியர் ஒருத்தர் இருக்காருல்ல, கரெக்டுங்களா? அங்க கணக்கு வழக்கு பாக்குறதுக்கு ஒருத்தர் இருப்பார்ல, வைசியர் ஒருத்தர் இருக்காருல்ல. இது அவங்க பிரிச்சாலும் பிரிக்காட்டியும் இருக்கும்ல. இத அவங்களே நினைச்சாலும் நினைக்காட்டியும் அவங்க அதை செய்யாம இருக்க முடியுமா? அவங்களுக்கு ஒரு ஹையரார்கி ஆஃப் சிஸ்டம் இருக்குல்ல. தொல்காப்பியம் தானே சொல்லுது. தொல்காப்பியர் என்ன சொல்லுது? அந்த நன் ஒருத்தன் இருப்பானப்பா, மேல ஒருத்தன் யோசிக்கிறவன் இருப்பான். அவன் வேலை என்ன? அவன் கீழே இறங்கி உட்காந்துக்கிட்டு கூட்ட முடியாது. கூட்டுறவனுக்கு சம்பளம் போட்டு டே கூட்டுறான்னு சொல்றதுக்கு மேல ஒரு முதல்வர் இருப்பாருப்பா. அந்த நன் அரசன், வணிகன், வேளாளன். ஒருத்தன் காக்குறதுக்கு போலீஸ் சீஃப் இருப்பாருப்பா. இப்ப போலீஸ்க்கு யார் சார் சீஃப்? டிஜிபி ஐயா இருக்கார், மதிப்புக்குரிய டிஜிபி ஐயா இருக்கார். அப்ப அவரு இந்த நாட்டுக்கு அவர் சத்திரியர், நம்மளை பாதுகாக்கிறது அவர் தானே வேலை. இங்க கணக்கு வழக்கு பாக்குறதுக்கு ஆடிட் ஜெனரல் யாராவது இருப்பாங்க. அப்ப அவர் வைசியன் ஒருத்தர் இருக்காருல்ல, இங்க ஒர்க்கர் இருப்பார்ல, பிஆர்சி பஸ்ஸை ஓட்டுறதுக்கு ஒருத்தர் இருப்பாரு, சுத்தம் பண்ணி வைக்க ஒருத்தர் இருப்பார். இவங்க எல்லாருமே தேவை. இவங்க எல்லாம் இல்லைன்னா இந்த நகரம், இந்த நாடு செயல்பட முடியுமா? அப்ப இந்த அமைப்பு இருக்குல்ல, இந்த அமைப்பு குற்றம். இந்த அமைப்பு உருவாக்குறது குற்றமா? நீங்க சொல்லுங்க. இந்த அமைப்பு நீங்க உருவாக்கலைனாலும் இந்த அமைப்பு தாமா உருவாகுமா இல்லையா? அதான் இப்ப என்னன்னா, இப்போ பிரச்சனை வந்து அது சொன்ன விஷயம் நல்ல விஷயம் தான் சார், அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. ஆனா என்னன்னா, நாங்க தான் படிக்கணும், நீ படிக்க கூடாதுன்றது சொல்லவே இல்லை பாஸ். இல்ல, அது இப்ப பிரிஞ்சிருக்கு இல்லையா, அதுதான் இங்க பிரச்சனையா இருக்குன்றது. சரி, மேல இருக்கவர் ஆட்சி அதிகாரத்துல கீழே இருக்கவங்களை வந்து டார்ச்சர் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. எக்காரணத்தை கொண்டும் வேத கலாச்சாரம் மேல ஒருத்தன் கீழே ஒருத்தன்னு பிரிச்சு சொல்லலை. அதுக்குதான் உங்களுக்கு ஸ்லோகத்தே சொல்றேன். நான் சமத்துவம் யோக உச்சத்தின்னு சொல்லிடுச்சுன்னு நான் சொல்லிட்டேன். சமதர்ஷனான்ற வார்த்தையை சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டேன். இன்னும் 100 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் இந்த காணொலியில சொல்ல முடியாது. அப்ப எல்லாத்தையும் சமமா பார்க்கணும்னு சொன்னதுதான் வேதம். வேதம் பிரின்னு சொல்லலை. நீ பிரிக்கலைனாலுமே தானாவே பிரிஞ்சிரும்.
அதுல ஒண்ணு உயர்ந்தது ஒண்ணு தாழ்ந்ததுன்னு சொல்லல. இவனுக்கு பிறந்தவன் அவனாத்தான் இருக்கணும்னு அது சொல்லல. அதை வந்து டிவிஷன் ஆஃப் லேபர்னு அவன் சொல்றான் வெள்ளக்காரன். தமிழ்ல இருக்கே பாஸ், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்ப தமிழ்ல தொல்காப்பியத்துல பொருளதிகாரம் மரபியல் 71 முதல் 85 வரை 15 சூத்திரத்துல இருக்கே. புறந்திணை வந்து 16வது சூத்திரம் இருக்கே. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்ப அது நீங்க ஏதோ ஒண்ணு சொல்றீங்கல்ல, அது குற்றம், அந்த 4 படிநிலையா பிரிச்சது குற்றம்னு சொல்றீங்க இல்லையா? அதே 4 படிநிலையா இது பிரிச்சிருக்கே, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இது குற்றம்னு வைங்களா, குற்றம் இல்லைன்னு வைங்களா? அப்ப இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல ஓகே, அதான் சொன்னேன் இல்லையா, நான் பிரிச்சது வந்து அது விஷயம் சரிதான், சரியான விஷயம் நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு புரிஞ்சுது. ஆனால் இது தெரிஞ்சதுதான் இங்க பிரச்சனைன்னு சொல்றேன், பிரிச்சது இல்ல, இங்க தெரிஞ்சதுதான் பிரச்சனைன்றத சொல்றேன். ஐயா, வேதம் யாரையும் திரிக்கல, யாரையும் கீழே மேலன்னு பார்க்கல. பிரபஞ்சத்துல உள்ள எல்லா ஆன்மாக்களையும் சமமா பார்த்துச்சு. தயவுசெய்து தெரியுங்க, மனிதர்களுக்கு நடுவில் ஏற்றத்தாழ்வு இல்லை, ஆன்மாவுக்கு நடுவுலயே வித்தியாசம் பார்க்கக்கூடாது. நீங்க ஒரு மிருகத்துக்கு ஒரு கஷ்டம் கொடுத்தா கூட அது தெய்வத்துக்கே கொடுத்த மாதிரி நினைச்சாங்க. சில பேர் பாத்தீங்களா, இந்த சமண முனிவர்கள்லாம் வாயில இது கட்டியிருப்பாங்க, பூச்சி கூட வாய்க்குள்ள போகக்கூடாது. ஆமா, ஏன்? ஒரு சின்ன உயிருக்கு கூட எந்த ஒரு கஷ்டமும் தெரியாம கூட நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. நான் உங்களுக்கு அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ராமாயண எக்ஸாம்பிள் தான். நீங்க வந்து குகனை கட்டி பிடிச்சிட்டு குகனோடு ஐவரானோம்னு அவர் சொல்றாரு. நீங்க எப்படிங்க வந்து ஏற்றத்தாழ்வு அவ பார்த்துருப்பாருன்னு நீங்க சொல்றீங்க? மனுஸ்மிருதி பின்னாடி கொண்டு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை விட்டுருச்சு. அதனால இந்தியா ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. இந்த மனுஸ்மிருதி ரொம்ப பாப்புலரெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்தியர்கள் ஒன்னா இருந்தோம். அப்ப நம்மளுடைய பலமே தனி. அலெக்சாண்டர் உள்ள வந்து நம்மகிட்ட அடி வாங்கிட்டு போறான். அவன் அந்த ஆளு போய் பிடிக்காத ஊரே கிடையாது. ஈஜிப்ட்லாம் போய் சப்புன்னு ஒரு அடையில பிடிச்சிட்டு வந்துட்டான். ஹி கேம், ஹி சா, ஹி கான்கர்டுன்றான் சரித்திரத்துல. அவர் வந்தார், பார்த்தார், பிடிச்சிட்டார் ஈஜிப்ட. அன்னை இந்தியாவுக்குள்ள வர பாக்குறாப்புல. இந்தியாவில் இப்ப இருக்கிற ராஜாவை பார்த்தாரா? இந்தியாவில் உள்ள சக்கரவர்த்தியை பார்க்கல. சின்ன ராஜா போரசு, ஒரு சின்ன ராஜா கிட்ட சாத்து வாங்கிட்டு போனார அலெக்சாண்டர். சரித்திரம் படிச்சிருக்கோமா இல்லையா? அவ்வளவு பெரிய அலெக்சாண்டர் தோத்தாருங்க இங்க. ஏன்? அன்னைக்கு இந்தியா ஒற்றுமையா இருந்துச்சு. அதுக்கடுத்து பல நாள்கள் இந்த மனுஸ்மிருதி மாதிரி விஷயங்கள் வந்து நமக்குள்ள உள்ள பிரிவுகளை உருவாக்கி நம்மளை ஒண்ணும் இல்லாம செதைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாடே இல்லாம டென்ட் கொட்டைகளை இருக்கிறவங்க, அப்பப்போ வந்து திருடிட்டு போறவனுங்க, அவங்க எல்லாம் வந்து இந்தியாவை பிடிச்சி ஆட்சி பண்ணாங்களா இல்லையா? அவன் எங்க இருந்து வர்றான்? சைனாக்காரன். அவன் நிறைய பேருக்கு தெரியாது, மங்கோலியால இருந்து வர்றான். கரெக்டா? செங்கிஸ்கானு, அவன் பையன் குப்லாய் கானு, அவன் குப்லாய் கான் செத்ததுக்கு அப்புறம் அவனுடைய பிரபுக்கள் அவங்க தான் வந்து நம்மளை பிடிக்கிறாங்க. அதனாலதான் கான் எல்லாம் அவங்க ஊருக்காரங்க. சைனாக்காரன் நம்மளை 300 வருஷம் ஆட்சி பண்ண, அதான் உண்மை. அவனை மத அடிப்படையில பார்க்க கூடாது. அவன் எந்த இடத்துல இருந்து வந்தான்னு பாருங்க, சைனால இருந்து தான் வந்தான். 300 வருஷம் நம்மளை பிடிச்சி ஆட்சி பண்ணான். எங்க போனோம்? நமக்குள்ள இந்த மனுஸ்மிருதின்ற ஒரு கேவலம் வந்து உளுந்தனால நம்ம பிரிஞ்சு கிடந்திருந்தோம். பிரிஞ்சு கிடக்கும் போது நம்மளை வந்து பிடிச்சான். இன்னைக்கும் சொல்றேன், இவங்க என்ன பண்றாங்க? இந்த புதுசா இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல்காரங்க திரும்ப ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை பிரிக்க பாக்குறாங்க. நாம அவங்க கிடையாது, இது ஒன்றிய அரசு, நாம அவங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்கோம், நம்மளாம் ஒண்ணு இல்லை அப்படின்ற அந்த தத்துவார்த்தத்தை இப்ப நம்ம கிட்ட திணிக்க பாக்குறாங்க. என்ன பாஸ், என்னது? இந்தியா என்பது இஸ் நாட் அ சிங்கிள் கண்ட்ரி, இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட். இந்தியா என்பது பல தேசியத்தின் கூட்டம், அப்படித்தானே சொல்றாங்க. அது என்ன கரெக்டான வார்த்தை? பல தேசியங்கள் கூட்டம் அப்படின்றாங்க. இட்ஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட். அப்ப தமிழ்நாடு என்ன பாஸ்? இட்ஸ் அ யூனியன் ஆஃப் சிட்டிஸா? சிட்டிஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ். அப்போ மதுரை எங்க ஊரு, மதுரை சிட்டி என்ன? யூனியன் ஆஃப் ஸ்ட்ரீட்ஸா? அப்போ ஒரு தெரு என்ன? யூனியன் ஆஃப் ஹவுஸா? அப்போ ஒரு ஹவுஸ் என்ன? யூனியன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸா? அதுதானே ஃபேமிலின்றோம். மொத்த நாடே ஒரே ஃபேமிலியா இருக்கிறதானே தேசம். நீ என்ன பாஸ் புதுசா எங்க கிட்ட வந்து இந்தியா ஒரு தேசம் அல்ல, பல தேசங்களின் கூட்டமைப்பு, என்ன விளையாட்டுது? பிரிவினைய பேசுறியா? இங்க உள்ள சாதாரண ரிச்சாக்காரன் ஆட்டாக்காரனுக்கும் தெரியாது, ஸ்லோவா அப்படியே இந்த பாய்சனை உள்ள ஏத்துறதுக்கா? இந்த விஷம் ஏத்துனதுனால தானே அலெக்சாண்டர் அடுத்து வந்தவன்லாம் நம்மளை பிடிச்சி ஆஞ்சி பண்ணிட்டு போனா. நீ போறவன்லாம் ஆஞ்சிட்டு போறதுக்கா? ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம தப்பிப்போம். சைனாக்காரன் எப்படி ஒற்றுமையா இருக்கான்? அங்க எவனாச்சும் இப்படி பிரிவினை பேசிட்டு உயிரோடு இருந்த முடியுமா? நீங்க சொல்லுங்க. நான் அந்த அளவுக்கு நான் பேச விரும்பல, ஆனா உண்மையை சொல்லுங்க. அங்க போய் அந்த ஷி ஜின்பிங்கா யாரோ ஒருத்தர் இருக்காரு, அங்க போய் பிரிவினை பேசிட்டு நின்றுவீங்களா நீங்க? இங்க போன வந்தவன்லாம் பிரிவினை பேசுறான், அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வச்சுக்கிறான்.
சனாதனம் இதுக்கெல்லாம் காரணம், இது நம்ம பிரிச்சிருச்சு. அப்ப சரி, இப்ப ஏன் புதுசா பிரிக்க பாக்குற? இந்தியா ஒரு நாடு, இந்தியர்கள் நாம ஒன்னா தான் இருக்கணும். இதுக்குள்ள ஏன் புதுசா பிரிவினை பாக்குறீங்க? பிரிவினைவாத சிந்தனைகள் எதா இருந்தாலும் பொதுமக்கள் நாம் அதை எதுக்கணும். பிரிவினைவாத சிந்தனைகளை என்ன வகையில ஜீனி போட்டு பூசி மொழிகி கேக்கு மாதிரி நம்ம கிட்ட அந்த விஷத்தை கொடுத்தாலும் அந்த விஷத்தை நம்ம ஏத்துக்க கூடாது. நான் இந்த இடத்துல இந்த தொல்காப்பியத்துல இருக்கு அப்படின்னு யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காகவோ இல்ல பிரிவினைப்படுத்துறதுக்காகவோ சொல்லல. இதுலயும் இருக்குப்பான்னு தெளிவுபடுத்துறதுக்கு தான் சொல்றேன். அதுதான் சார் என்னுடைய கருத்து. ஓகே சார், உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் கொடுத்து நிறைய விஷயம், நல்ல விஷயங்கள்லாம் சொன்னீங்க. மிக்க நன்றி சார். மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ சார்.